சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ சுடுகாட்டில். சுடுகாடு பூஜையை பற்றி பேசும்போது அதுதான் நானும் ஒன்று கேட்கலான்ட்டு இருந்தேன். சில பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து கோடியில் நீங்கள் புரளணும் அப்படின்னா சுடுகாடுக்கு வந்து நைட்டு ஒரு சில முறையில் ஒரு சில மாதிரி பூஜைகள் பண்ணால் வந்து நிர்வாண பூஜை கூட அதுதான் நான் டீசெண்டாக கேட்குறேன். ஒரு சில முறையில் ஒரு சில மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி நிர்வாண பூஜையெல்லாம் பண்ண சொல்லி சொல்கிறாங்களே ஏன்? அது அவங்களுக்கு தேவை ஆசைக்கோசம். அதே மாதிரி நிறைய பூஜை, சரஸ்வதி பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, அந்த ஜுவல்லரி ஷாப் நல்லா பிஸ்னஸ் ஆகும். ஒரு மச்சம் இருக்கக்கூடிய பெண் வேணும், கன்னி கழியாத பெண்ணாக வேணும், சரிங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து சில சடங்குகள் சாங்கியம் செஞ்சு துணியே அந்த பெண் மேலே இல்லாமல் கடையில் இருக்கிற நகைகளை கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக அலங்கரிப்பாங்க. அலங்கரித்து யாகம் வளர்ப்பாங்க. அதுக்கான தேவையான பொருட்களும் பலி கொடுக்குற பொருட்களும் இருக்கும். அந்த ஷாப்புக்குள்ளே நைட்டு 1 மணிக்கு உட்காந்து பண்ணுவோம். அந்த ஷாப்புக்குள்ளே உட்காந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒளி வரும். இங்கே எல்லாமே இருக்கும். தட்டு ஃபுல்லாக பணம் இருக்கும், தட்டு ஃபுல்லாக தங்கம் இருக்கும், தட்டு ஃபுல்லாக வெள்ளி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அந்த பூஜை முடித்து எது கேட்குதோ அதை கொடுத்துடணும். இது இருக்கிறதுலே அதுதான் ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஒளி வட்டம் ஒன்று வரும். அந்த ஒளி வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து வரும், இந்த தொப்புள்லேருந்து வரும். அப்படியே மேல் நோக்கி, அதான் அந்த சக்கரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே மேல் நோக்கி இங்கே வந்து நிற்கும். அந்த ஒளி வந்து அது இறங்கும் கலசத்தில்.